அவர் என்ன காரியத்தை எனக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறாரோ அதை நான் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி நான் கடந்து செல்ல போகிறேன். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு எப்பவுமே ஜெயம்தான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் ஒழுங்கு செய்து செயல்படுத்துகிறது என்பது இந்த காலகட்டத்தில் இட் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இதை முன்னின்று நடத்துகிற எல்லா தேவ தாசர்களுக்காகவும் பரிசுத்தவான்களுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் அநேகம் தேவை. நாம் ஜெபிக்க தான் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா தந்திரமான கிரியைகளும் அந்த ஜெபத்தின் வல்லமை நிர்மூலமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினா அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினா அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். ஒரே நிமிஷம். கோட்டையை பிடிக்கணும்னா இப்படி பாடினா பிடிக்க முடியாது. லேலூயா. அழகா கோட்டை மாதிரி இருக்குது இந்த இடம். இதுக்கு பேர் என்னையா? அணைக்கட்டா? பொன்னை அணைக்கட்டு, ரைட்டா? சரி. இது அழகாக கோட்டை மாதிரி இருக்கு. கோட்டைக்குள்ளே இருந்துக்கிட்டு ஓட்டை மாதிரி பாடினா பிசாசு ஆல்ரெடி நிறைய ஓட்டையை போட்டு வச்சிருக்கிறான். இல்லையா? சுவரை அடைக்கிற ஊழியத்தை பண்ணியிருக்கிறோம் நம்ம, இல்லையா? சுவரை அடைக்கிற ஊழியத்தை பண்ணிட்டு அந்த கடைசி மணித்துளிகளில் நீங்களே ஓட்டை போட்டு போயிடக்கூடாது. எல்லாம் உற்சாகமாக பாடுவீங்களா? நல்ல கரங்களை அசைச்சு காமிச்சுங்க பாங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் அந்த கரத்தை நல்லா தட்டி உற்சாகமா பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியர் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். சொல்லுவோமா? ஓ பொன்னான இயேசுவை புண்ணியர் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். ஆமென். அவர் அன்பே வழி என்று கூறுவோம். ஓ எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். ஓ எலியா எலிசா மூலம் விசுவாசிக்கிறீங்களா? உங்க மூலமாவும் என் மூலமாவும் அந்த நாட்களிலே பரிசுத்தவான்களை கொண்டு செய்த அந்த மகத்துவமுள்ள அற்புதத்தின் கிரியைகளை தேவதாசர்களாகிய நம்மை கொண்டு, விசுவாச ஜனங்களாகிய நம்மை கொண்டு தேவன் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சொல்லுவோம். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எலியா எலிசா மூலம் உங்க சத்தத்தை உயர்த்தி நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியர் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் அன்பே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியர் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் அன்பே வழி என்று கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகத்தை கலக்கிடுவோம். காலமும் கடலையும்
காத்திருக்காது இந்த காலத்திலே உலகத்தை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சை கரைந்திட செய்யும், கல்லான நெஞ்சை கரைந்திட செய்யும் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவே புண்ணியர்கள் நேசரே கொண்டு செல்வோம் உலகம் எங்கும் அவர் அன்பை வாழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவே புண்ணியர்கள் நேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும் அவர் அன்பை வாழி என்று கூறுவோம். பொன்னீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே சொல்லுவோமா? இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே சொல்லுவோமா? பொன்னீர் என்னோடு அவரை பார்த்து என்னாலும் வெற்றி வெற்றியே. எங்கள் இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை சொல்லுவீங்களா? தோல்வி எனக்கில்லையே. ஆமென் சொல்லுங்க. தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, ஆமென் நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எங்கள் இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை வைராக்கியத்தோடு தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஆமென் சதிகளை முறியடிப்பே, சாத்தானை சொல்லுமா? நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென் இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடும். ஆமென் சிறைச்சாலை தெய்வமே, இந்த அதிகாலை வேளையில நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தில் எங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள எல்லா சிறையின் அனுபவங்கள், எங்கள் சுவிசேஷத்தை முடக்குகிற, எங்கள் ஜெபங்களை முடக்குகிற, உம்முடைய வசனத்தின் வல்லமையை முடக்க நினைக்கிற எந்த அதிகாரங்கள் ஆனாலும், எந்த நாச மோசங்கள் ஆனாலும், இந்த அதிகாலை வேளையில எங்க ஆர்ப்பரிப்பின் சத்தம் எந்த அலங்கங்கள் ஆனாலும் அவைகளை நிரூபணம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி துதித்திடுவேன். ஆமென் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடு. சொல்லுங்களேன், ஓ அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆமென் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா ஓ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எங்கள் இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. ஆமென் மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
சாவெனக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா. ஓ ரபா சதரபா, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தின் மேன்மை, அந்த மகிமை, அந்த வல்லமை இன்னும் பலமாய், இன்னும் மகிமையாய் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எழும்பி நாங்கள் சிலம்பம் பண்ணுவதற்கு ஓ ரபா ரபா காத்திருந்த இந்த 12 நேரம் அளவுமாய் காத்திருந்த உம்முடைய பிள்ளைகளின் மீதிலே ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. ஓ வியாதிகளை, பலவீனங்களை, முடக்கு வியாதிகளை ஆண்டவரே, முழங்கால்களிலே பலவீனங்களை, கால்களிலே பலவீனங்களை, ஜெபிக்க முடியாதபடிக்கு, முழங்கால் படியிடக் கூடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற எந்த பலவீனங்கள் ஆனாலும், சோர்வுகள் ஆனாலும், we pray in Jesus name. ஒரு தெய்வீக அபிஷேகம், ஒரு தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக நிரப்புவதாக. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எங்கள் இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. தோல்வி இல்லை சபையே, தோல்வி இல்லை. நமக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு கூட இருப்பவர் அவர் பெரியவர். ஓ ரபா ரபா சதா பாபா ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு மகிமை, ஒரு ஜெயம் in this morning on everybody. ஒரு வெளிச்சம் வீசட்டும், ஒரு அக்கினியின் மேகம். ஓ ரபா ரலா சதா ரபா பாபா ஓ ரி பாபா நதுரா மனரா ரபா பாபா. Jesus Jesus ஓ ரபா ஹலரியாந்தா ஷரபா ரபா ஓ ஷகபா மனியாந்தா ரபா மனியாந்தா ரபா. Jesus 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 hallelujah. தேவஜனமே, அதிகாலை வேளையில ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எவ்வளவு பேர் சோர்வுகளோடு கூட இருப்பீங்க. இந்த மாம்சம் சோர்வு உள்ளது தான், ஆனால் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்மெல்லாம் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 12 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுனால சில பேருக்குள்ள ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்மளுடைய ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறாரா. அது மாத்திரமல்ல, நாம் என்ன விதமாய் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நம்ம அறியாமல் இருக்கிறப்போ நமக்காக வாக்குக்கு அடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் பண்ணுறார். அல்லேலூயா. அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாருன்றதுக்கு ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன் நான் சொல்கிறேன். வாக்குக்கு அடங்காத பெருமூச்சோடு ஜெபம் பண்ணுறாரா. இந்த சின்ன பிள்ளைங்களை நீங்கள் அடிச்சிங்கன்னா அவங்க ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அழுவாங்க தெரியுமா. அவங்க அழுகையில் எந்த வார்த்தையுமே உங்களால் பொருத்தவே முடியாது. ஒரு மாதிரி விக்கி விக்கி தேம்பி தேம்பி அழுவாங்க. நம்ம அப்பா நமக்காக அப்படி தான் அழுகிறாரா. அவர் நமக்காக அப்படி வேண்டுதல் செய்கிறாரா. அவருடைய ஜபத்துக்கு முன்னாடி என் ஜபம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அவருடைய எனக்காக அவர் செய்கிற வேண்டுதலுக்கு முன்னாடி நான்லாம் ஒரு 12 மணி நேரம் இல்லை, எத்தனை 12 மணி நேரங்கள் அமர்ந்தாலும் அது போதவே போதாதுங்க. அது போதவே போதாது. ஏன்னா நாம் எந்த அளவுக்கு பாரப்பட்டு மனம் முகர்ந்து நம் சுவரை அடைக்கிற ஊழியத்தை செய்கிறோமோ அந்த மட்டுமாய் நம் தேசத்தை நாம் சுதந்தரிக்க முடியும். இன்னைக்கு அவர் நமக்காக ஜெபம் பண்ணுறாரு இல்லையா. எவ்வளவு அவருக்கு அதை குறித்து நன்றி சொன்னாலும் போதவே போதாதுங்க.
நாம் சில டைமில் இந்த மாம்சமான உலகத்தில் என்னதான் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும், என்னதான் நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடுறவங்களா இருந்தாலும், சில வேளையில் நம்மெல்லாம் மண் இல்லையா, மாம்சம் இல்லையா, சில டைம் நம்ம காலு சறுக்க தான் செய்யுது. ஆனால் இந்த ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுறாரா? பரிசுத்தவான்களுக்காக தேவனுடைய சித்தத்தின்படி வேண்டுதல் பண்ணுறாரா. அவருடைய சித்தத்தை நாம் செய்து விடுவதற்கு எந்தெந்த விதத்தில் பிசாசு என்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் அவர் சித்தத்தை செய்து விடுவதற்கு நமக்காக அவர் வேண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரா. இன்னைக்கு உங்கள் சபையிலலாம் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. ஆனால் ஆண்டவருக்கு விருப்பம் என்ன தெரியுமா? ஏன் தரிசனம் என்ன தெரியுமா? நான் ஏன் பட்டணத்தில் பண்ணுற ஊழியம் என்ன தெரியுமா? சபை பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்று சேரணுன்றது தான் என் பெரிய பாரம். இன்னைக்கு எல்லாம் நம்ம தனித்தனியாக நம்ம சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணுறது விஷயமே கிடையாதுங்க. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அப்போ தான் தேசத்தை அசைக்க முடியும். இந்த இனிஷியேட்டிவ் எடுத்த தேவதாசர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பல வருஷமாக நம்ம சபையிலெல்லாம் நம்ம எல்லாம் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன மாற்றம் வந்தது? என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் இதுதான், அடிக்கடிக்கு இப்படி கூடி கூடி ஜெபம் பண்ணணும். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் என் கரங்களை பலப்படுத்தும் பொழுது நான் நிச்சயமாக உங்கள் ஊருக்கு வந்து கூட நானே கூட்டம் நடத்துவேன். அல்லேலூயா. என்னோட தரிசனமே அதுதான். அல்லேலூயா. எனக்கு அப்படி நம்ம கூடி வருகிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நமக்காக அன்போடு கூட வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட வேண்டுதல் பண்ணுற அந்த அப்பாவை நோக்கி 2 கரத்தை அவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? அப்பா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவர். உண்மையாக அவர் முகத்தை நோக்கி எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ரபசதரஹதே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடை விடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. சொல்லுங்களேன். இடை விடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி உங்க சத்தத்தை உயர்த்தி உமக்கது
Oh, we love you, Jesus. Oh, rakamana bashanara baba. ஈடாகுமோ அப்பா கோடி கோடி. நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்நாள் போதவே போதாது டாடி. You have done so much and you are going to do more and more in our life. வாழா ஈடாகுமோ. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் இந்த ஜெபத்திற்கு எத்தனையோ தேவைகளுக்கு நடுவில், தனிமையின் சூழல்களில் கலக்கங்களுக்கு நடுவில் கடந்து வந்திருக்கலாம். இவ்வளவு நேரம் தேசத்திற்காக ஜெபம் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒத்தாசை பண்ணும்படியாக உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன் தனிமையின் சூழல்களிலே, உன் தேவைகளுக்கு நடுவில், உன் கண்ணீரின் பாதையிலே உனக்கு துணை நிற்கிற ஒரு உன்னதமான தெய்வம் உண்டு. உன் குறைகளை பாராத வண்ணம் உனக்கு துணை செய்து பலப்படுத்துகிற ஒரு உன்னதமான தகப்பன் உண்டு. குறைகளில் எல்லாம் கிருபையை தந்து என்னை வெறுக்காம நேசித்தீரையா அப்பா. குறைகளில் எல்லாம் கிருபையை தந்து என்னை வெறுக்காம நேசித்தீரையா. கோடி கோடி ஆமென் ஆமென் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி யேசையா என் வாணா. Love you Jesus. கோடி கோடி நன்றி சொன்னாலும் யேசையா உமக்கது. ஓரலபஷதலரியதோ யேசையா என் வாணா ஈடாகுமோ. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. யேசையா சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. ஓ அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. புழுதியில் இருந்து எடுத்தீரையா எந்த தலையை நீ உயர்த்தினீரையா. யேசையா புழுதியில் இருந்து எடுத்தீரையா எந்த தலையை நீ உயர்த்தினீரையா. கோடி கோடி யேசையா உமக்கது. ஓரமலா செலரனியந்தோசே ஆமென் ஆமென் என் வாணா ஈடாகுமோ. ஆமென் ஆமென் கோடி கோடி நன்றி சொன்னாலும் அப்பா உமக்கது. ஜீசஸ் கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாணா ஈடாகுமோ. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீ. தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. அப்பா தகுதியில்லா அடிமை என்னை அணைப்பவரே தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நன்மைகளை நினைக்கிறேன். அவே நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன்.
சொல்லுங்களேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. சொல்லுங்களேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஆமே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ, ஓ துதிக்கிறோ. கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகளே. ஆமே. உம்மை போல் ஒரு இல்லவே இல்லடாடி. ஆமே. நாமே துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. ஆவியானவருக்கு இந்த அதிகாலை வேளையில இடம் கொடுத்து, ஆவியானவரே, பரலோகம் உம்மை துதிக்கும் பொழுது நீர் அங்கே இருக்கிறீர். உம்முடைய ஜனமா இந்த அதிகாலை வேளையில as we are worshiping your name, இந்த இடத்துல உம்முடைய மகிமை அசைவாடுகிறபடினாலே ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ ஜீசஸ். ஆமென் ஆமென். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்லோ. எக்காலம் மூதி எரிகோவை தகப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மூதி எரிகோவை தகப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. சொல்லுங்க. இது என்னுடைய காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. இது என்னுடைய காலம் அல்லோ. எக்காலம் மூதி எரிகோவை தகப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மூதி நாங்கள் எக்காலத்தை ஊத ஊத எங்களை சுற்றி இருக்கிற அலங்கங்கள் எங்கள் ஊழியத்திற்கு விரோதமாக
பிசாசு எழுப்பி வைத்திருக்கிற எந்த அலங்கங்கள் ஆனாலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என் அற்புதத்திற்கு, என் அடையாளத்திற்கு விரோதமான எந்த அடையாளங்களானாலும் என் வாக்குத்தத்தத்தின் நன்மையை நான் ருசிக்க கூடாதபடிக்கு தடையா இருக்கிற எந்த கிரியைகளானாலும் ஓ ரபல ரபபபப சதரபல பபபபப அரல கரமனியோ ரிபல பரபபப சதரப Jesus, Jesus. Hallelujah, 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 hallelujah. பிரியமான தேவச்சனமே, அவர் நமக்கு போதுமானவர். அவர் மாத்திரமே நமக்கு போதுமானவர். நிறைய வேளைகளை நம்ம இப்படி தான் தொடர்ந்து ஜெபம் பண்றோம். ஆனால் சில வேளைகளில் பிசாசு களைகளை விதைக்கிறான். நம்ம போடுற எஃபர்ட்டை அவன் குலைத்து போடுகிறான். ஆனாலும் நமக்காக தேவனுடைய சித்தத்தின்படி வேண்டுதல் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசையாயிருந்து இந்த ராஜ்யத்தின் ஊழியத்தில் நமக்கு பலனாய் இருக்கிறார். அவர் மாத்திரமே நமக்கு போதுமானவருங்க. ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த காலை வேளையில் இந்த கடைசி மணி துளிகளில் நிற்கிற உங்க மேல ஒரு தெய்வீக கிருபை இறங்கிட்டே இருக்கு. ஒரு தெய்வீக பலன் இறங்கி கொண்டே இருக்கு. கரத்தை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் எல்லாமே ஆமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுக்கிறதே இல்லடாடி. தாய் மறந்தாலும் oh love you Jesus. அப்பா நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ யாராலாவது முடியுமா? அவர் இல்லாம ஊழியம் செய்ய முடியுமா? அவர் இல்லாம நம்மளால ஓட முடியுமா? அவருடைய கிருபைதான் இவ்வளவு நேரம் நம்மளை தாங்குது. ஓ ரபா எங்கள் இயேசுவே எஜமானனே நேசரே என் துணையாளரே. எங்கள் இயேசுவே எஜமானனே நேசரே துணையாளரே. அப்பா இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான் டாடி. இதுவரை நிற்பதும் இனிமேல் ஐயா கிருபை மட்டும்தான்ப்பா. பெருமை பாராட்டிட இல்லவே இல்லை டாடி. உங்க கிருபையே பெருமை பாராட்டிட ஏசையா. உங்க கிருபையே நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ உண்மையா சொல்றீங்களா ஏசையா? அப்பா நீங்க இல்லாம முடியவே முடியாது டாடி. வாழ தெரியாதையா நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு டாடி. இந்த காலை வேளையில் உங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க.
தேவைகளோடு கூட வந்திருக்கிற உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க துணைனுங்க. போதும் எனக்கு நீங்க போதும், நீங்க போதும், போதும் எனக்கு அப்பா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் ஏசையா. நீங்க மட்டும்தான் துணை எங்க ஊழியத்துக்கு, எங்க துணை, எங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்க மட்டும்தான் துணை டாடி அப்பா. ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தெய்வமோ என்னுடைய தெய்வமோ அப்பா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் ஏசையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் டாடி என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, எங்களுக்கு நீங்க போதும் டாடி. இந்த கடைசி காலகட்டத்தில், இந்த வஞ்சகம் நிறைந்த உலகத்தில், எங்க ஊழியத்தின் பாதையில், எங்க ஜெப வாழ்க்கையில் எங்களை பலவீனப்படுத்துகிற எல்லா சூழல்களுக்கு நடுவிலும் நீர் மாத்திரம் போதும். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் மனிதர் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே அப்பா. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து, யார் எதிர்த்து வந்தாலும், என் அபிஷேகத்தை கேள்வி கேட்டாலும், என் ஊழியத்தை கேள்வி கேட்டாலும், எனக்கு துணை செய்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே, என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே. அழைத்தவர் தலை குனிய விட்டுடவே மாட்டீங்க டாடி. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே. அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லை. நீங்க போதும் எனக்கு. உங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க மட்டும் போதும் பா, போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை டாடி, உம்மை விட்டா யாரோ இல்லை. உண்மையா மனசார சொல்றீங்களா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. Thank you Jesus. அப்பா நீங்க மாத்திரம் போதும் டாடி. எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, இந்த ராஜ்யத்தின் பயணத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம். உங்க துணை போதும்பா. You alone are more than anything else than anybody else. நன்றி செலுத்துகிற ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
அவர் மாத்திரம் போதுமானவர். அவர் எனக்கு போதுமானவர். அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறபடினால தான் அநேக பரிசுத்தவான்களுக்கு முன்னணியில் இந்த சிறியவனையும் ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஊழியத்தின் பாதையில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே தடை உண்டு. அல்லேலூயா. எப்பொழுதுமே போராட்டம் உண்டு. சபையில் அட்டெண்டன்ஸ் போடுற ஜனங்களுக்கு என்றைக்குமே பிரச்சனை இருக்காது. அவங்களுக்கு சும்மா தலைவலி வந்தாலே அது பிரச்சனைன்னு வந்து நிற்பாங்க. அல்லேலூயா. ஆனால் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆவிக்குரிய வார்ஃபேர் இருக்குது. ஆவிக்குரிய மண்டலத்தில் நாம் பெரிய பேட்டிலை ஃபேஸ் பண்ணுறவங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம அசைச்சு பார்க்கணுன்னு பிசாசு நினைப்பான். ஆனால் அவருடைய அபிஷேகத்தை உடைய தேவ பிள்ளைகள் நாம் விழித்திருப்போமானால், நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமானால், நம்மளை யார் யாரெல்லாம் அசைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம ஒரு அசைச்சிட்டு வந்துடலாம். அல்லேலூயா. இதை மாத்திரம் இந்த பகற்காலை இந்த அதிகாலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் அப்போஸ்தல நடபடிகளுக்கு உங்கள் வசனத்தை உங்கள் வேதத்தை திருப்புவீங்கன்னா அதில் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. எங்க ஐயா இப்போ முடிஞ்ச நேரம் போய் தூங்க தான் போகிறோம். தூங்கி எழுந்துட்டு வாசிங்க. அல்லேலூயா. இதில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா இவர்களை, இந்த அப்போஸ்தலர்களை வசனத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள கூப்பிட்டு பயமுறுத்தி, இதுக்கு மேலே இந்த இயேசுநாதரை பற்றி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு மிரட்டி அனுப்புனாங்க. ஆனால் அதுக்கப்புறமா என்ன நடக்குது தெரியுமா? அவங்களே சொல்கிறாங்க. பேதுருவும் யோவானும் என்ன சொல்கிறாங்க? மனுஷனுக்கு பயப்படுறதை காட்டிலும் கடவுளுக்கு பயப்படுறது தான் உத்தமம். நீங்களே சொல்லுங்கன்னு அந்த வேத பாரகரை பரிசேயரை பார்த்து என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. ஐயா அம்மா, இந்த காலை வேளையில் நான் சொல்லுவேன், நீங்கள் வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டும் போது உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டி ஊழியம் பண்ணுற ஊழியக்காரங்களாம் அவங்களாம் அடங்கி உடங்கி தான் இருப்பாங்க. வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டமாக காம்ப்ரமைஸாக ஓடி இருக்கிறவங்கள தான் இந்த உலகம் தலைமையில் தூக்கி வச்சு ஆடும். அப்படி தானங்கய்யா? வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறவங்கள யாரையாவது கூப்பிட்டு பயன்படுத்துகிறாங்களா? என்ன மாரி பாட்டுக்காரன் எவனாவது ஒருத்தன் பாட்டு பாட்டானா போதும், அவனை எல்லாரும் கூப்பிட்டு பயன்படுத்துறீங்க. நான் பாட்டு பாடுறவன் தான், ஆனால் நான் வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவன். என் பிதாக்கள் என்னை அப்படி தான் வளர்த்தார்கள். அல்லேலூயா. வசனம் யார்கிட்டனா இல்லைன்னா அவங்கள கூப்பிட்றதுக்கு யோசிங்க. அல்லேலூயா. வசனம் இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கிறது டேஞ்சர். வசனத்தின் அனுபவம் இல்லாதவங்க கிட்ட நீங்கள் பழக்கம் வழக்கம் வச்சுக்கிட்டாலே அது உங்களுக்கு டேஞ்சர். ஏன் தெரியுமா? இந்த தேவ மனிதர்கள் அவர்கள் வசனத்திற்காக வைராக்கியம் பாராட்டி அவங்க தேவன் கொடுத்த கிருபையில் ஊழியம் செஞ்சு ஒருத்தனை சுகப்படுத்தி ஓய்வுனால சுகப்படுத்திட்டாங்க. இப்போ அதனால் என்ன ஆகுது? பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. வசனத்துக்கு வைராக்கியமாக இருந்தால் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அல்லேலூயா. நீங்கள் வசனத்துக்கு உண்மையாக இருந்து இப்படி ஜெபிக்கிற ஆட்களாக இருப்பீங்கன்னா உங்கள் சர்ச்சில் கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? சபையில் உட்காந்து தூணு மாதிரி உட்காந்து ஜெபம் பண்ணிருப்பாங்க சில ஆட்கள். அவங்களுக்கு சர்ச்சில் என்ன இருக்காது? கனம் இருக்காது. ஆனால் உட்காந்து நல்லா சோக்கா சேரில் உட்காந்து ஏஞ்சி போவோம் ஒரு விசுவாசி.
அந்த விசுவாசிக்கு எக்ஸ்ட்ரா கனம் இருக்கும். கவனிக்கிறீங்களா? நான் கொஞ்சம் வசனத்துக்கு வைராக்கியம் பாராட்டுற ஆள், கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுவேன். கோவம் வந்தால் கோச்சிக்குங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுவேன், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கனம் இருக்காது. இதுக்காக நான் ஒரு பாட்டை எழுதியிருக்கிறேன், அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணிருவேன் கண்டிப்பாக. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, இவர்கள் வசனத்திற்காக வைராக்கியம் பாராட்டி தங்களுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்தில் ஊழியம் செய்யும் பொழுது அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறதில்லை. அவங்களுக்கு பிரச்சனை வருது, அவங்களுக்கு பிரதிகூலங்கள் வருகிறது, அவர்களுக்கு போராட்டங்கள் வருகிறது. ஆனால் அவர்கள் கூடி ஜெபிக்கிறாங்க. வசனம் அழகா சொல்லுது. அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு 23வது வசனம், தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவர்கள் இருந்த இடம் அசைய ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அவர்கள் மீது வந்து இறங்கின உடனே தைரியமாய் வசனத்தை சொன்னார்களா. இன்னைக்கு வசனத்தை தைரியமாய் பேசுகிறதற்கு, வசனத்திற்காய் தைரியமாய் ஊழியம் செய்வதற்கு பயப்படுற அளவுக்கு ஏதுவான சூழல்கள் பெருகிவிட்டது. அல்லேலூயா. வசனத்துக்கு தைரியமா ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு, வசனத்தை கையில வச்சுக்கிட்டு உண்மையா ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு, வசனத்துக்கு உண்மையா இருக்கக்கூடாதபடிக்கு இன்னைக்கு ஊழியர்களாகிய எங்களுக்கும் சரி, விசுவாச மக்களாகிய உங்களுக்கும் சரி, இன்னைக்கு பிசாசு நிறைய காரியங்களை தேசத்தின் நடுவில் கட்டவிழ்த்து வச்சிருக்கிறான். வசனத்தை வைராக்கியமா யாராவது ஓப்பனா பேசினா அவங்கள உடனே டார்கெட் பண்ணி அவங்கள அப்படி என்ன பண்றது, கேலி கிண்டல் பண்ணி அவரு வயசாயிடுச்சு, அவர் பூமரு, கிரிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்களெல்லாம் ஓரம் தள்ளிடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தின் பிள்ளைகளுக்கு நல்லா உங்களுக்கெல்லாம் மாடர்ன் பாஸ்டர்ஸ் தான் பிடிக்குது. வாலிப பிள்ளைங்கள ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய வெள்ளை ட்ரெஸ் போட்ட நிறைய பெரிய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்க யாராவது நீங்கள் பார்க்குற உங்களுக்கு பிடிக்கிற சில ஃபேமஸான பாட்டுக்காரங்க வந்து நல்லா ஜங்கு பொங்குன்னு குதிக்கிற மாதிரி அவங்க குடிச்சா அவங்கள என்ன சொல்லுவீங்க? அவருக்கு ஏதோ கிராக் ஆயிடுச்சுன்றுவீங்க. ஆனால் அவெல்லாம் குடிச்சா உங்களுக்கு என்ன ஆகுது? பிடிக்குது. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும் என்னன்னு பகுத்தறியணுமா. அதை பகுத்தறிகிற சிந்தை எதனால் வரும்னா வசனத்திலிருந்து தான் வரும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது கேள்விகளினாலே விசுவாசம் பெருகுமா. அப்போது வசனத்தை படித்தாதான் உங்களுக்கு கேள்வியாக வரும். நீங்கள் வெறும் ஃபோனில் வசனத்தை பார்த்துட்டு போகிற வரைக்கும் எந்த கேள்வியும் வராது. பார்க்குறதெல்லாம் ஐயோ இதுதான் ரைட்டோ இதுதான் கரெக்டோன்ற மாதிரி ஓடிடுவீங்க. இன்றைக்கி ஃபோனில் வசனத்தை கேட்குற உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கிற பைபிள் எடுத்து படிக்க முடியுதா? யூடியூப்பில் எவ்வளோ வேணால் நான் வசனம் கேட்குறேயா, நானும் 1 மணி நேரம் பிரசங்கனாலும் வசனத்தை கேட்டுருவேன். கேளுங்க, தப்பே கிடையாது. அந்த கேட்குற உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கிற பைபிள் எடுத்து படிக்க தோணுதா? அப்படி தோணலைன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். பல மணி நேரம் நான் பாட்டு கேட்குறேன். சினிமா பாட்டுலாம் நான் கேட்குறதே கிடையாது. நான் ஆவிக்குரிய பாட்டு மட்டும்தான் கேட்பேன். துணி துவைச்சாலும் ஆவிக்குரிய பாட்டு தான், சமையல் செஞ்சாலும் ஆவிக்குரிய பாட்டு தான் என் ஃபோனில் ஓடிக்கிட்டே இருக்கும். பல மணி நேரம் பாட்டு கேட்குற உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கிற பைபிளை எடுத்து படிக்க முடியுதா? எடுத்தாலே தூக்கம் வருது. பாட்டு கேட்டால் எவ்வளோ நேரம் வேணால் கேட்குறேன், கூட சேர்ந்து நானும் பாடுறேன். ஆனால் பைபிளை திறந்து படித்தாலே எனக்கு ஒரு மாதிரி அது செகண்டரியாக இருக்குது, பாட்டு தான் மேண்டேட்ரியாக இருக்குது. இது இருந்தால் இங்கே தான் நம்ம வஞ்சிக்கப்படுறோம். பரிசுத்த ஆவியானவரை உடைய தேவ பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள், வசனம்தான் உங்களை பாட்டுக்கிட்ட கொண்டு போவோம், பாட்டு வசனத்துக்கிட்ட கொண்டு வராது. இது என்னுடைய பிரின்சிபல். எனக்கு நான் பாட்டுக்காரன் தான்.
நானும் பாட்டெல்லாம் எழுதுகிறேன், பாட்டெல்லாம் பாடுறேன். ஆனால் எனக்கு நான் முதன்மையாக வைத்திருக்கிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வசனம் நான் தேவ சமூகத்தில் உட்காரும் போது பாட்டு ரிலீஸ் பண்ணுன்னு என்னை மண்டமலை கொட்டி ரிலீஸ் பண்ண சொன்னால் பண்ணுவேன், இல்லைன்னா அவர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஐயோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படி தெரியுமா? பாட்டு தொடர்ந்து பண்ணலைன்னா மார்க்கெட்டு போயிருமா? என்ன போயிருமா? இது நிறைய பேர் என்கிட்ட சொன்னது யார் தெரியுமா? ஊழியக்காரங்க தான் சொன்னாங்க. ஐயா நீங்கள் தொடர்ந்து பாட்டு பண்ணீங்க, பண்ணலைன்னா உங்கள் மார்க்கெட்டு போயிடும். நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஐயா என் வேதத்துக்குள்ளே எங்கே என் மார்க்கெட்டு வந்துச்சு? என் வேதத்திற்குள்ளே எங்கே, என் சபைக்குள்ளே எங்கே மார்க்கெட்டு வந்துச்சு? இன்னைக்கு மார்க்கெட்டில் இவர் தான் பெரிய ஆளு. என் சபைக்குள்ளே எப்படியா மார்க்கெட்டு வந்துச்சு? இன்னைக்கு இதை தான் நாம் பார்த்து ஜெபம் பண்ணணும், வைராக்கியமாக ஜெபம் பண்ணணும், வசனத்தை விட்டு விலகாம இருந்து ஜெபம் பண்ணணும். நான் வசனத்தை விட்டு விலகிட்டு நான் எத்தனை 12 மணி நேரம் இல்லை 12,000 மணி நேரம் உட்காந்து நான் ஜெபம் பண்ணாலும் அதில் தேவன் பிரியப்பட போகிறது இல்லை. இன்னைக்கு சபையின் எழுப்புதலுக்கு முக்கிய தேவை, சபை மீண்டும் வசனத்துக்கு திரும்பணும், வசனத்தின் டிசிப்ளினுக்கு திரும்பணும். இன்னைக்கு மனிதர்களுக்கான காம்ப்ரமைஸ். இன்னைக்கு நான் ஒரே ஒரு ஜெப குறிப்பை உங்ககிட்ட வச்சுட்டு நான் முடிக்க போகிறேன். நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காய் ஜெபம் பண்ணணும். என்ன மாதிரி ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன் தெரியுமா? அன்றைக்கு பேதுருவும் யோவானும் தைரியமாக வசனம் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு, தைரியமாக ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு அவர்களை மிரட்டுனாங்க. இன்னைக்கு ஆங்கிலத்தில் ஒரு காரியம் இருக்குது, இன்டர்னல் பர்சிக்யூஷன், எக்ஸ்டர்னல் பர்சிக்யூஷன். உள்ளுக்குள்ள ஒரு உபத்திரவம், வெளியில் ஒரு உபத்திரவம். வெளியில் போனால் நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாது, நீ ட்ராக்ஸ் கொடுக்கக்கூடாது, நீ பைபிள் கொடுக்கக்கூடாது, நம்மளை முடக்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பர்சிக்யூஷன் இருக்கிறது, உள்ளுக்குள்ள ஒரு உபத்திரவம் இருக்குது. அது சபைக்குள்ளே இருக்கிறது. என்ன உபத்திரவம் தெரியுமா? வசனத்தை தைரியமாக பிரசங்கம் பண்ணா சில விசுவாசிங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. லேலூயா. நான் ஏராளமான மெயின் லைன் சர்ச்சஸ்க்கெலாம் போகிறேன். அங்கே இருக்கிற ஆயர்மார்கள்லாம் கண்ணீரோடு கூட என்கிட்ட சொல்லுவாங்க, நான் தைரியமாக வசனம் பிரசங்கம் பண்ணா லெட்டர் எழுதி போட்டு என்னை வெளியில் வேறு இடத்துக்கு அனுப்பிடுறாங்க. ஐயா இன்றைக்கி தைரியமாக வசனத்தை பிரசங்கம் பண்ணால் உங்கள் பாஸ்டருங்களை உங்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க? யாரோ அவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதனால தான் இவர் குத்தி குத்தி பிரசங்கம் பண்ணுறார் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆவியானவர் என்னை குத்தாமல் நான் சீர் பொருந்த முடியாது. ஆப்ரேஷன் நடக்காமல் சுகம் கிடைக்காது. நான் ரணமாக சீழ் பிடிச்ச ஆளாக இருக்கும் பொழுது அந்த சீழை ஆண்டவர் பிதுக்கி எடுக்கிறதுக்கு சில வசனங்களினால என்னை கண்டித்து உணர்த்தும் பொழுது அந்த ரணம் ஆறுவதற்கு நான் என்னை விட்டு கொடுத்தாதான் காரியம் நடக்கும். இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கள் தைரியமாய் வசனத்திற்கு ஊழியம் செய்ய, காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஊழியம் செய்ய இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரங்க கெட்டதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒத்துக்க மாட்டீங்களா? நீங்கன்னா இன்னைக்கு என் முன்னாடி நீங்கள் தான் இருக்கிறீங்க. லேலூயா. நிறைய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறீங்க. ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும். ஒருவேளை என் வார்த்தை ரொம்ப வேணா ஓவராக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். தயவு செஞ்சு என்னை மன்னிங்க. எனக்குள்ளே இருக்கிற பாரம் இது. ஒரு சிறுவனாக, ஒரு வாலிபனாக நான் கற்றுக்கொண்டவைகளை நான் உங்கள் நடுவில் பேசுகிறேன். நான் 90களில் பிறந்தவன். நான் ஒரு வைராக்கியமான சபையில் வளர்க்கப்பட்டவன். நான் அந்த சபையில் இப்போல்லாம் இவ்வளோ பாட்டு பாடுறோம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஆராதனையில் 3 பாட்டுக்கு மேலே இருக்காது. அதுக்கு மேலே ஆண்டவரோட அபிஷேகம் இறங்கிடும். அந்நிய பாஷையிலே தான் ஆராதனை நடக்கும். ஆனால் இப்போ 20-30 பாட்டு பாடுறோம். கொஞ்ச நேரம் தான் அந்நிய பாஷை பேசுகிறோம், கொஞ்ச நேரம் தான் விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியுது. அதுக்கு மேலே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சபை காம்ப்ரமைஸ் ஆகுறத நான் வளர்ந்த சபையை சொல்லலை. ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய பார்வையை கொடுத்தாரு. எல்லாம் காம்ப்ரமைஸ்டாக ஓடுகிறத நான் பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய ஊழியக்காரங்க பிரசங்கத்தை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனவன். இந்த ஃபோன் இருக்கு இல்லையா, இந்த ஃபோனை சோப்பு டப்பான்னு சொல்லி பிரசங்கம் பண்ண ஊழியக்காரங்க எனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு எந்த ஃபோனு பிசாசுன்னு பிரசங்கம் பண்ணாங்களோ இன்னைக்கு அவங்க வீட்டு பிள்ளைங்க கையில் தான் ஐஃபோன் இருக்குது.
வேதம் தான் முக்கியம்னு பிரசங்கம் பண்ண எத்தனையோ தேவ மனிதர்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு அவங்க கையில் பைபிள் இல்லை, வெறும் டேபு மட்டும்தான் இருக்குது. பைபிளும் டேபையும் வச்சுருந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா? நம்ம ஜெபிக்கணும் ஊழியக்காரங்களுக்காக. இட் இஸ் நத்திங் டு பிளேம் தம். அவர்களை குறை சொல்லுகிறவனாக நான் இந்த இடத்துல நிற்கவில்லை. நாம் ஜெபிக்க தவறிவிட்டோம். நாம தான் அவங்க கெட்டு போகிறதுக்கு காரணமாக மாறிடுறோம். நான் சவுதி அரேபியா பட்டணத்துக்கு போனேன். எனக்குள்ளே இருந்த வைராக்கியம், எவன் காசு கொடுத்தாலும் கையை நீட்டி என்ன பண்ணிடக்கூடாது, வாங்கிடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் அப்படி ஊழியக்காரங்க போனால் உடனே கையில் காணிக்கையை கொடுத்து அவங்கள அப்படியே கவர் பண்ணி நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு குறி கேட்குற மாதிரி அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற மனிதர்கள் உண்டு. ஆனாலும் அந்த இடத்துல வைராக்கியம் பாராட்ட தேவன் உதவி செய்தார். இன்னைக்கு காம்ப்ரமைஸ்டான ஓட்டம், இதெல்லாம் மாறணும். இது மாறினாதான் தேசத்தில் எழுப்புதல். இது மாறினாதான் தேசத்தில் எழுப்புதல். காம்ப்ரமைஸ்ட் இல்லாத ஊழியம் பண்ணணும். எதை ஸ்ட்ராட்டஜி என்ன டெசிஷன் எடுத்தாலும் அதுக்கு முன்னாடி வசனம் இருக்கணும், அதுக்கு முன்னாடி சத்தியம் இருக்கணும், அதுக்கு முன்னாடி உபதேசம் இருக்கணும். ஏன்னா யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம், உபதேசம்தான் நம்மை சுத்திகரிக்கிறது. நான் சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமானீர்கள். அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் நம்மளை சுத்திகரிக்கிறாரா? எப்படி சுத்திகரிக்கிறார்னா உபதேசத்தினாலே சுத்திகரிக்கிறார். இன்னைக்கு உபதேசம் வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகுது. பேசின உபதேசங்களில் காம்ப்ரமைஸ் ஆகி காலகட்டத்திற்கு ஏற்ற வண்ணமாக மாற்றப்படுகிறது. நான் லிட்டில் பிட் ஆஃப் ஓல்ட் ஸ்கூல். நான் விரும்புகிறதெல்லாம் சபை முன்பு வைத்திருந்த வைராக்கியத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். முன்பு வைராக்கியமாய் என்ன விதமாய் நாம் பிரசங்கித்தோமோ அன்ன விதமாய் மீண்டுமாய் நாம் வைராக்கியமாய் இருக்கணும். அப்போதான் எழுப்புதலை காண முடியும். அப்போதான் ஒரு தெய்வீக ஜெயத்தை நாம் உணர முடியும். எல்லா கண்களை மூடுவீங்களா? ஊழியக்காரங்களா ஜெபம் பண்ண போகிறோம். நான் ஜெபம் பண்ணி அப்படியே ஊழியக்காரங்க கையில் கொடுத்துட போகிறேன். இதை பாரத்தோடு கூட பாருங்க. இது உங்களுக்கு தப்பாக தெரியாது. நான் ஊழியக்காரங்களை குறை சொல்கிறேன், தயவு செஞ்சு என் மேலே கட்டமைச்சிடாதீங்க. அந்த மாதிரி ஊழியக்காரங்க என்ன நடத்தாமல் இன்றைக்கி நான் இல்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை நான் கனப்படுத்துகிறேன், தேவ ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிறேன். ஆனால் நான் பேசுகிற வழி என்ன என்பது அவர்களுக்கு புரியும். இன்றைக்கு நிறைய காரியங்களில் பிசாசு தேவ மனிதர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு தரமாக தேவனுக்காக நின்று ஓடுற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவர்கள் நிமித்தமாகவே இன்றைக்கு பிசாசு என்னென்னதான் வஞ்சகமான வார்த்தைகளை பேசி வஞ்சகமான பிரசங்கங்களை செஞ்சாலும் அனனியாவை போல எரேமியா 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குற ஒரு தீர்க்கதரிசி எரேமியா அவரை பார்த்து சொல்றாரு, தேவன் உன்னை அனுப்பினதில்லை, நீ ஜனங்களை பொய்யை நம்பும்படி செய்தாய். அப்படிப்பட்ட எரேமியாக்கள் அப்படிப்பட்ட அனனியாக்கள் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எரேமியாக்களை போன்ற வைராக்கியமுடைய தேவ மனிதர்களும் உண்டு. அப்படிப்பட்ட எரேமியாக்களை போல அனைவரும் விளங்குவதற்கு தேவன் தயவு செய்வதற்கு எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லா கண்களை மூடி பாரத்தோடு கூட எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா ஊழியக்காரங்களுக்கு நேராக கரங்களை நீட்டி உங்கள் சபையின் ஊழியக்காரர், உங்கள் வட்டத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க, உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களை எல்லாரையும் நினச்சி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்பா, வசனத்துக்காய் வைராக்கியம் பாராட்ட உதவி செய்யும். வசனத்திற்காய் வைராக்கியமாய் இருக்க உதவி செய்யும். வசனத்துக்கு உண்மையாய் ஊழியம் பண்ண உதவி செய்யும். எல்லாரும் கேட்பீங்களா? Hallelujah. Jesus, Jesus, Jesus. Jesus, Jesus, Jesus. Hallelujah. Hallelujah. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, தினமும் உமக்காய் பலன் கொடுப்பே. நான் கோதுமை மணி போல் மடிந்திடுவே, தினமும் உமக்காய் பலன் கொடுப்பே.
அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினமுமக்காய் சுமக்கின்றேன், அனுதினமுமக்காய் சுமக்கின்றேன். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியாருடைய பிரசன்னம் இந்த கால வேளையில நதியாய் பொழிந்ததுக்காக நல்ல பலத்த கரவோசை எழுப்பி சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமைப்படும்படியாய் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த ராணிப்பட்ட மாவட்டத்தில் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்கு இந்த கால வேளையில ஒரு அபிஷேக நதி, ஒரு அபிஷேக நதி கரங்களை தட்டி பெற்றுக்கொள் மகளே. இந்த கால வேளையில ஆராதித்தது போல ஒவ்வொரு நாளும் ஆராதிப்பதற்கென்று ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் மேல வைத்திருக்கிறார். வாலிப பிள்ளைகள் மேல ஒரு நதி இறங்கி வருகிறது, ஒரு மகிமை இறங்குகிறது, ஒரு வல்லமை இறங்குகிறது, ஒரு ஜெப ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவி, ஒரு கிருபையின் ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி இந்த பகல் வேளையில ஊற்றப்படுவதாக. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவராயிருக்கிறீர். அரண்கள் நிர்மூலமாகிறது. இந்த பட்டணத்தில் மூடி இருக்கிற எல்லா இருளின் வல்லமைகளும் கர்த்தர் இந்த காலை வேளையில நிர்மூலமாக்குவாராக. கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரத்தில் ஆர்ப்பரிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 12 மணி நேரம் அவர் நம் மத்தியிலே எழுந்தருளினார். சத்துரு சிதறடிக்கப்படுகிறார், அவன் பறக்கடிக்கப்படுகிறார், அவன் ஓடி போகிறான். அக்கினிக்கு முன்பாக மெழுகு உருகி போகிறது போல சபைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் விரோதமாக எல்லாவற்றையும் உடைத்திருக்கிறார். இந்த 12 மணி நேர ஜெபம் ஒரு காலம் வீணாவதில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் இரவெல்லாம் ஜெபித்தார்கள். காலையிலே அதிகாலையிலே அவரை துதிக்கும் போது மகிமை வெளிப்பட்டது. யோசபாத் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார்.
ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் அன்றைக்கு சொல்லி அனுப்பின காரியம், தீர்க்கதரிசியை கொண்டு கொஞ்சம் துதிக்கிற பிள்ளைகளை எழுப்புப்பா. மாம்சம், பிசாசு, உலகம் என்கிற 3 வல்லமைகளையும் இந்த நாட்களில் கர்த்தர் வெட்டுண்டு விழ பண்ணுவாருக்கு இந்த காலை 12வது மணி நேரத்தை துதிக்கிற நேரமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல நிழலிட்டதற்காக எல்லா கரங்களை தட்டி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.